சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 12. என் படைவீரர்கள் தேடிக்கொண்டிருக்கும் பல்லவ இளவரசன் ராஜசிம்மன் நீதான் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய சீன அரசகுல நண்பன் இந்த சீனன் என்றும் தெரியும். என்னை எப்படி அடையாளம் கண்டுபிடித்தீர்கள்? உன் வேடம் சரியல்ல. நீ இட்டிருக்கும் திலகம் பரதவர திலகம் அல்ல. பரதவர்கள் வாளை பிடிக்கும் பழக்கமற்றவர். உன்னைப் போல வாளை ஏந்தி நிற்க எந்த பரதவனாலும் முடியாது. தவிர உன் காதில் உள்ள வளையத்தில் இருக்கும் ஒரு கல்லுக்கு ஒரு ராஜ்யத்தையே வாங்கலாம். வேடம் சரியாக தெரிக்கவில்லை ராஜசிம்மா என்று சொல்லி நகைத்தான் விக்ரமாதித்தன். ராஜசிம்மன் வியந்து நின்றான். விக்ரமாதித்தன் அவனை பார்த்து, ராஜசிம்மா, நீ நிற்கும் தோரணை, உன் கையில் உள்ள வாழ்த்தழும்புகள் உன்னை காட்டி கொடுத்துவிடும் என்றான். ராஜசிம்மன் வியந்து கேட்டான், தாங்கள் மாமல்லபுரம் வரவேண்டிய காரணம்? என் குலவயிரிகள் இருவரை பார்க்க வந்தேன். மகேந்திர பல்லவன் எங்கள் குலவயிரி. இவன் காலத்தில் நரசிம்மவர்மன் எங்கள் நாட்டின் மீது படையெடுத்தான். வாதாபியை கொளுத்தி அழித்தான் என்று சொல்லி ராஜசிம்மனை பார்த்தான். உங்கள் தந்தையும் கொல்லப்பட்டார் என்று ராஜசிம்மன் கூறினான். ராஜசிம்மா, நீ வீரன், ஆனால் உலக அனுபவம் இல்லாதவன். அரச குலத்தவர் போரில் மடிவதை பொருட்படுத்த மாட்டார்கள். என் தந்தையை நீ அறிய மாட்டாய். யாருமே வெல்ல முடியாத வடநாட்டு சக்கரவர்த்தி ஹர்ஷவர்த்தனை புறமுதுகீடு செய்த ஒரே வீரன் சாளுக்கிய வீரன் 2ஆம் புலிகேசி. அந்த வீரன் வாதாபி போரில் மடிந்ததில் எந்த குறையும் இல்லை. ஆனால் எங்கள் நாட்டுக்கு நரசிம்மன் விளைவித்த நாசம், அதனால் எங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், இவற்றை சரிகட்டவே போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறேன். பல்லவரை முறியடிக்க சபதம் செய்தேன். அவர்கள் வெட்கி தலைகுனியை செய்ய உறுதி பூண்டேன் என்றான் விக்ரமாதித்தன். பல்லவர்களை முறியடிக்கலாம், போரில் படைபலம் அதிகம் இருந்தால். ஆனால் அவர்களை வெட்கி தலைகுனியச் செய்வது எப்படி சாத்தியம்? விக்ரமாதித்தன் சற்று நிதானித்தான். உன் தந்தையின் வழியை கடைப்பிடிக்க தீர்மானித்து விட்டேன். உன் தந்தை இஷ்டப்பட்டிருந்தால் காஞ்சியை காப்பாற்ற போரிட்டிருக்கலாம். போரிடவில்லை. காஞ்சியை விட்டு அகன்று விட்டார். ராஜசிம்மா, உன் தந்தை காஞ்சியின் அழிவை விரும்பாததால் அதை விட்டு விலகினார். அந்த பெருந்தமையை அறிவாளிகள் பாராட்டுவார்கள். சிற்பச் செல்வங்களையும் கோயில்களையும் காக்க தன்னை தியாகம் செய்த மன்னன் என்று அவரை வாழ்த்துவார்கள். ஆகையால் காஞ்சியை நான் அழிக்கப் போவதில்லை. வாதாபியை கைப்பற்றிய நரசிம்மன் அந்நகரை நாசப்படுத்தி விட்டான். ஆனால் காஞ்சியை கைப்பற்றிய விக்ரமாதித்தன் காஞ்சியை அழிக்கவில்லை, பாதுகாத்தான் என்று வரலாறு கூறட்டும். அழிவுக்கு பதில் அன்பையும் நாசத்துக்கு பதில் பாசத்தையும் பல்லவருக்கு சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தன் தந்தான் என்று வரலாறு சொல்லும். இதைவிட பல்லவரை வெட்கி தலைகுனியச் செய்வது வேறு என்ன இருக்க முடியும் என்று சொல்லி ராஜசிம்மனை பார்த்தான். இதை கேட்ட ராஜசிம்மன் வாயெடுத்து நின்றான். பல்லவ உலகத்தின் மீது அப்போதே மாசு படிந்துவிட்டது போல தோன்றியது அவனுக்கு. இந்த விரோதத்தை இந்த குகையில் முடித்து கொண்டால் என்று கேட்டான் ராஜசிம்மன். எப்படி என்று வியந்து கேட்டான் விக்ரமாதித்தன். உங்களிடமும் வாழ் இருக்கிறது, என்னிடமும் வாழ் இருக்கிறது என்று சுட்டி காட்டினான் பல்லவ இளவரசன். போரிடையது சமயமல்ல. ஏன்? நீ என்னை கொன்றுவிட்டால் என் படைகள் காஞ்சியையும் கடல் மல்லையையும் நாசம் செய்துவிடும். அதை நான் விரும்பவில்லை. நான் உன்னை கொன்றுவிட்டால் திறமையான ஒரு ராஜ சிற்பி ஒருவன் அழிந்து போவான். அதையும் நான் விரும்பவில்லை. தவிர போரிட இது இடமும் அல்ல. உன்னை சந்திப்பதனால் போர்க்களத்தில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டே குகையை விட்டு வெளியே வந்தான். சித்திரகாந்தா என்று பெரிதாக குரல் கொடுத்தான். மரங்களின் மறைவிலிருந்து ஓடி வந்த வெண்புறவியைக் கண்டதும் ஆச்சரியமடைந்தான் ராஜசிம்மன். பாய்ந்து வந்த தன் முகத்தை விக்ரமாதித்தன் முகத்தோடு இழைத்தது. அரச லட்சங்களை கொண்ட நல்ல உயர்ந்த ஜாதி அரபு நாட்டு புறவி என்று புரிந்து கொண்டான் பல்லவ இளவரசன். விக்ரமாதித்தனுக்கும் அந்த புறவிக்கும் இருந்த நட்பு பல்லவ இளவரசனுக்கு சிறிது பொறாமையாக கூட இருந்தது. சித்திரகாந்தனை பார்த்து பெரு வியப்படைந்திருக்கிறாய் இல்லையா ராஜசிம்மா? ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்தான் ராஜசிம்மன். பல போர்களில் என் உயிரை காத்திருக்கிறது என்றான் விக்ரமாதித்தன். சாளுக்கிய மன்னர் நல்ல அதிர்ஷ்டசாலி என்றான் ராஜசிம்மன். ராஜசிம்மா, இந்த புறவியை நீ விரும்ப